நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போனேன். ரொமான்டிக்கா பெட்ல உட்கார வச்சேன். உட்கார வச்சு மெதுவா முந்தானைய. நான் எதுவும் சொல்லலையா? உன் கண்ணத்தை பழுக்க வைக்கலையா? இல்ல முந்தானையில இருக்கிற பின்ன கலட்ட. அவங்க 2 பேரும் இருக்கும்போது நான் போய் அந்த கேமராவை எடுத்துட்டு வரணுமா? நான் போய் எடுத்துட்டு வரத அவங்க பார்த்து அவங்க கையால நான் சாகணும்னு தானே நீ நினைக்கிற? இப்ப நீ கொஞ்சம் வாய மூடுறியோ? இப்ப இல்ல, அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க சொல்றேன். வெளியில வந்ததுக்கு அப்புறமா அப்ப ஓகே. ஆனா அவங்க இப்போதைக்கு வெளியில வர மாதிரி தெரியலையேம்மா. நான் வர வைப்பேன். அவங்க இப்படி வந்ததும் நீ போயிடு. கொஞ்சம் இரு. மீரா, மீரா. என்ன அண்ணி? இன்னும் பூமியும் ககனும் எழுந்த மாதிரி தெரியல. போய் எழுப்பி அவங்க கிட்ட பூஜை பண்ணணும்னு சொல்லு. முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. இதுல நான் வேற போய் அவங்கள எழுப்பி சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன் அண்ணி. மீரா, இது உங்க அண்ணன் சொன்னது, புரிஞ்சுதா? கிளம்பு, போ. சரி, நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். பூமி கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு. அம்மாடி, அவ ரூம்குள்ளேயே இருந்துட்டா கேமரா எடுத்துட்டு வர்றது கஷ்டமாச்சேமா. ஐயோ சித்தி, உனக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் தான். வரலன்னா அவனையும் நான் வெளியில வர வைப்பேன். அவன் ஒண்ணு கல்லோ பாறையோ இல்லல அங்கேயே இருக்கிறதுக்கு. சும்மா இரு. இப்ப வா சொல்றேன். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? கேமரா. நான் தாலி கட்டினா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு. கிடைச்சுதான் இல்லையா? இருமா, தேடிக்கிட்டு இருக்கேன். அத தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி. எங்க இருக்கு கேமரா? எங்க இருக்கு? எங்க அத காணோம்? ஒருவேளை இங்க இருக்கா? சித்தி, கிடைச்சுதா? தேடிக்கிட்டு இருக்கமா, கிடைக்கல. இரு. எங்க இருக்கு? இங்க எங்கயாவது இருக்கா? காணோமே. இதுக்கு பின்னாடி இருக்கா இல்ல இதுக்கு மேல இருக்கா? பாப்போம். இங்கேயும் இல்லையே. எங்க வச்சு தொலைச்சாலோ என்னவோ. சீக்கிரம் வா வா. எம்மாடி, என்னாச்சு? கேமரா கிடைச்சிருச்சா? ஏம்மா, அந்த பட்டு பெட்டு ராத்திரி முழுக்க அவங்க பாரத்தை சுமக்க முடியாம பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், நான் எப்ப அந்த மாதிரி பெட்ல படுப்பேன்னு ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அடியே பெருசு, இப்பவும் கல்யாணம், பெட், ரொமான்ஸ், கர்ப்பம்னு பேசிக்கிட்டு இருக்கியே. போய் அந்த கேமரா எங்க இருக்குன்னு தேடு. எதுக்கு தேடணும்? அந்த கேமராவை எங்க வச்சேன்னு உனக்கு தெரியாதா? ஆமால, நீ குடுக்குற ஷாக்ல நான் அப்பப்போ எல்லாத்தையுமே மறந்து போயிடுறேன். தள்ளி தொலை. ஆனா அது இங்க இருக்கு. எம்மா, எம்மா எம்மா, ஒரு சின்ன பிட் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாக்கலாமா? குடு குடு குடு. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். என் தலை எழுத்து எல்லாம் என் தலை எழுத்து. மிஸ் ஆயிடுச்சா?
நான் உன் கழுத்துல தாலி கட்டாததுனால இந்த முதல் இரவை எப்படியும் நீ தான் தடுக்கணும்னு நினைப்ப. அப்படி நீ தடுத்த அடுத்த நொடியே நான் உன் கழுத்துல தாலி கட்டலன்றது தெளிவாயிடும். நம்ம கல்யாணம் உண்மையிலே நடந்துச்சா இல்லையாங்கிறது அந்த அபூர்வாவுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதனாலதான் இந்த ரூம்ல எங்கேயோ கேமரா வச்சிருக்கா மாமா. என்னங்க என்னங்க காஃபி. அதாவது தம்பி பொண்டாட்டி அண்ணன் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாளா? உண்மையிலே எதுவும் நடக்கல மாமா. ஹேய் திருடி, ராத்திரி நீ என்ன பண்ணன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கோமா. ஏதேதோ பண்ற மாதிரி இவன் தான் கற்பனை பண்ணிட்டு இருந்தா மாமா. உண்மையிலே அப்படி எதுவும் நடக்கல. ஒண்ணு அட என்னதான்டா நடந்துச்சு? அவ இல்லன்றா, நீ ஆமான்ற. அவ சொன்னதுதான் உண்மைண்ணா. பூமியை உன் கையில ஒப்படைக்கிறதுக்காக அந்த ராட்சசி கையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அதுக்காக நான் ஒன்னும் தோத்து போயிட மாட்டேனா? எப்படியாவது நான் வெற்றி அடைவேன். ஆக்சுவலி ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்போ இந்த பேயை வளைச்சு போட்டு என் கைக்குள்ள வச்சுக்கிறேன் பாருண்ணா. ஏதோ ஒண்ணு. ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூண்ணா. கடவுளே, நானும் என் ககன் மாமாவும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற ஆசைய நீதான் நிறைவேற்றணும். என் அப்பா ஆசீர்வாதத்தோட நாங்க 2 பேரும் ஒன்னு சேரணும். மாமாவுக்கு கல்யாண விஷயத்துல இருக்கிற சந்தேகம் தீரணும்.